அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறோம் 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள கிராமர் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்குள்ள லெசன் பார்க்க போறோம். அதுல என்னென்ன கிராமர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன கிராமர் இருக்கு அப்படின்னா மாடல்ஸ் இருக்கு. இது வந்து மாடல்ஸ் அப்படின்னா என்ன? மாடல் வேர்ப்ஸ் ஆர் யூஸ்வலி used in a sentence to show possibility, necessity, permission and obligation. பாசிபிலிட்டி, நெசசிட்டி, பெர்மிஷன் அண்ட் ஆப்ளிகேஷன் இந்த நாலுமே வந்து இருந்தது அப்படின்னா அது அது எப்படி வரணும் அப்படின்னா தே ஆர் நாட் யூஸ்ட் அலோன். அதை மட்டும் நம்ம வந்து கூடாது. அதாவது மெயின் வேர்பையும் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷுட், மஸ்ட் இது எல்லாமே இந்த 8 எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த மாடல்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேன் அப்படிங்கிற வேர்டை வந்து ஒரு பாசிபிலிட்டினா என்ன, என்னால் முடியும், அதை என்னால் பண்ண முடியும் சொல்கிறோம்ல. ஸோ அதுக்காக நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். வி கேன் ஈட் ரைஸ், என்னால் சோறு சாப்பிட முடியும், அதுதான் அதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம். குட் அப்படின்னா பாஸ்ட் அபிலிட்டி. அதாவது ஜொனாத்தன் குட் பஞ்சி ஜம்ப் ஃபியர்லெஸ்லி. ஜொனாத்தன் வந்து பஞ்சி ஜம்ப் வந்து ரொம்ப பயமுறுத்திட்டே வந்து விளையாண்டான் அப்படின்னு அதுக்கு வந்து குட். அது கடந்த கால நிகழ்வுக்கு வந்து நம்ம குட் வந்து. நெக்ஸ்ட்டு மே அப்படின்னா பெர்மிஷன், ஒரு ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி உள்ள இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பெர்மிஷன் இல்லைன்னா இந்த ரெண்டு இதுக்கும் வந்து மே யூஸ் பண்ணுவோம். மே ஐ சிட் ஹியர், மே ஐ கமெண்ட் அந்த மாதிரி கேட்போம்ல, மே வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மைட்னா லோ சான்ஸ் பாசிபிலிட்டி. அதாவது நான் அங்கே போகிறதா இருந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம். ஐ மைட் கோ டு யூரோப் ஃபார் ஸ்டடிங். நான் யூரோப்புக்கு படிக்க போனாலும் தான் நான் போவேன், அதுக்கு வந்து மைட் யூஸ். நெக்ஸ்ட்டு வில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ப்ராமிஸ். அதாவது என்னால் அதை முடியும், அதுக்கு வில் யூஸ். ஐ வில் மேக் யூ ரெக்ரெட் யுவர் டெசிஷன், என்னால் தவிர்த்தெறிய முடியும், அதுக்கு வில் யூஸ். நெக்ஸ்ட்டு வுட் வந்து யோர் விஷ், அதாவது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வுட். ஐ வுட் ஹாவ் சேஞ்ச்ட் ஃபார் ஹேர், அதாவது நான் அவளை வந்து ஏதாச்சும் நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு தான் விஷ். இப்போ விஷுக்கு வுட் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஷுட் அப்படின்னா நெகட்டிவ் ஆப்ளிகேஷன். நெகட்டிவ் ஆப்ளிகேஷனில் ஷுட் வந்து எப்படி வரும் அப்படின்னா யூ ஷுட் நாட் பி ஹார்ஷ் ஆன் அதர்ஸ். அடுத்தவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ஹார்ஷாக நடந்துக்க கூடாது, அது எதுவுமே பண்ணக்கூடாது. யூ ஷுட் அப்படின்னா நீ அதை பண்ணவே கூடாது, கண்டிப்பாக அதை பண்ணவே. அது வந்து இதை பண்ணாத, பண்ணு. நெக்ஸ்ட்டு மஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா we must not bully anyone. யாரையுமே வந்து தள்ளவே இல்லை, யாருமே தள்ளக்கூடாது. மஸ்ட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நீ பண்ணவே கூடாது, நம்ம மஸ்ட். இதுதான் மாடல்ஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கேன், குட், மே, ஷுட், மஸ்ட் இதெல்லாம் வந்து மாடல்ஸ்க்கு. அதாவது என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி, நெசசிட்டி, பெர்மிஷன், ஆப்ளிகேஷன் கூட வந்து சேர்த்து நம்ம பண்ணும்போது தான் அது மாடல். இவங்க கூட மெயின் வேர்பை வந்து சேர்த்து பண்ண அது மாடல்ஸாக மாறுது. செகண்ட் லெசனுக்குள்ள கிராமர் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ்னா ஏ அண்ட் த. அந்த ஏ அண்ட் தேவை வந்து எந்தெந்த வேர்ட்ஸுக்கு இந்த சென்டென்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா an article is a word used to modify a noun
பர்சன், பிளேஸ், ஆப்ஜெக்ட், ஐடியா. இந்த 4 எதுக்குமே வந்து நம்ம ஏ அண்ட் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். 3 வேர்டையுமே, இந்த 3 ஆர்டிக்கிளையுமே நம்ம ஒவ்வொரு சவுண்ட்ஸை வச்சு, சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, we use a or and with singular nouns only. அதாவது ஏவையும் அண்ணையும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சிங்குலர் நவுனுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எ கேர்ள், ஆரஞ்ச். எ கேர்ள், கேர்ள் அப்படின்னா என்னது? அது வந்து சிங்குலர். ஸோ அதுக்கு ஏ ஆட் பண்ணுறோம். சிங்குலர் நவுன் ஆரஞ்ச், ஆரஞ்சுக்கு ஆட் பண்ணுறோம். ஏன் ஏ வந்து இந்த வேர்டுக்கும் ஆன் வந்து இந்த வேர்டுக்கும் நம்ம ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ஏ வந்து எதுக்கு? கான்சனன்ட் வேர்ட்னா ஏ யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். கான்சனன்ட் இப்போ ஏஇ ஐஓயு, ஏஇஐஓயு சவுண்ட். A2 is ஏ, அதில் தான் ஏஇஐஓ 5 அந்த 5 வவல் சவுண்டையும் வெளியில் எழுதுது. மீதி இருக்க லெட்டர்ஸ் தான் என்னது? கான்சனன்ட். அந்த லெட்டர்ஸ்ல இப்போ வந்து ஜின்னு வந்திருக்கு நவுன்ல. ஜி, கேர்ள் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். அது அப்போ என்ன வேர்டு? கான்சனன்ட் வேர்டு. ஸோ நம்ம என்ன போடணும்? ஏ போடணும். ஆரஞ்ச், ஆ சவுண்ட் வந்திருக்கு, ஏ சவுண்ட் வந்திருக்கு. ஸோ ஆ சவுண்ட் அப்போ an orange அப்படின்னு போடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் சவுண்டாவும் வவல் லெட்டராகவும் வந்தது அப்படின்னா ஆன் போடணும். இதில் வவல் சவுண்டு வந்து வவல் லெட்டர் வராது அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, சிங்குலர் நவுனுக்கும் அப்ஜெக்டிவுக்கும் கான்சனன்ட் சவுண்ட் வந்து என்ன போடணும்? ஏ போடணும். அப்போ கம்ப்யூட்டர், ஏ ஒரு சிங்குலர் கம்ப்யூட்டர்னு. இதுல எதுக்கு இந்த யூனிட் அப்படி? இது வந்து ஒரு வவல் வேர்ட், சவுண்ட் வந்து அதுக்கு எப்படி சவுண்ட் வருது? அதான் எக்ஸாம்பிள் நான் y u plus u. ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? y வருது. ஸோ அது வந்து கான்சனன்ட் சவுண்ட் வேர்டு வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஏ யூனிட். a wonderful artist. ஏ போடும். Next, we can use and with singular nouns and adjective which begin with a vowel sound. சிங்குலர் நவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் எப்படி ஆன் வந்து யூஸ் பண்ணா வவல் சவுண்ட் வந்து ஆன் யூஸ் பண்ண. இப்போ ஆன் ஆர்டிஸ்ட், சவுண்ட் தான் ஏ சவுண்ட். ஸோ அதுக்கு ஆன் போடணும். ஆன் எம்எல்ஏ, எம்எல்ஏ. ஸோ நீங்கள் அதை வந்து உச்சரிப்பாங்க சவுண்ட். அப்போ அது வந்து வவல்ஸ். ஆன் போடணும். நெக்ஸ்ட் ஆனஸ்ட் அப்படின்னு வருதா, அதுக்கு ஆன் போடணும். ஆனஸ்ட் ஷாப்கீப். Next, words begin with consonant letters do not always begin with consonant sound. Consonant lettersல consonant sound எப்போதுமே வந்து consonant letterல என்ன வராது? சவுண்ட் வந்து வரவே செய்யும். சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்னு வேணுமா? யூரோப்னு போடுவோம். அப்போ அதுல இதுல வந்து என்ன சவுண்ட் அப்படின்னா நம்ம வந்து இதுதான் நம்ம போடுறோம். அப்போ இது என்ன சவுண்ட் வந்திருக்கு அப்படின்னா என்ன எழுத்து வந்து
ஒய் வந்திருக்கு. ஸோ சவுண்டு வந்து கான்சனன்ட் சவுண்டு வந்து என்னவோ வவல் சவுண்டு தான். ஆனால் அதில் வந்து என்ன வேர்டு வந்திருக்கு? கான்சனன்ட் வேர்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன போடணும்? ஆன் போடணும். ஆன் இல்லைன்னா அந்த மாதிரி போடணும். ஆனால் இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள், அதாவது சிமிலர்லி வேர்ட்ஸ் பிகின் வித் வவல் லெட்டர்ஸ் டு நாட் ஆல்வேஸ் பிகின் வித் வவல் சவுண்டு. அதாவது வவல் லெட்டர்ஸில் எப்போதுமே வந்து வவல் சவுண்டு வராது. கான்சனன்ட் லெட்டர்ஸில் எப்போதுமே கான்சனன்ட் சவுண்ட் வந்து வரவே செய்யாது. அப்போது இதில் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆனர் சவுண்ட்ஸ் லைக் ஆனர் அப்படின்னு வருது. யூரோப்பியன் சவுண்ட்ஸ் என்ன எப்படி வருது? யூரோப்பியன் அப்படின்னு வருதா? அப்போ இதுக்கு எந்த ஒரு ஆர்டிக்கிள், ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேபிட்டலாகவும் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் நம்மளுக்கு வந்து, ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. நெக்ஸ்ட் we use that when a person, an animal, a plant, place, a thing is mentioned for a second time. அப்படிங்கிறது அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இப்போ வந்து புக்குன்னு வருது. அந்த புக்குக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புக்குன்னு போடும். இது அதே சென்டென்ஸ்ல ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் அதே வேர்டு வந்து ஆகுது அப்படின்னா அதுக்கு புக். அதுக்கு தான் அந்த வந்து இந்த இதுக்கெல்லாம் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ பாட் அ புக். வந்திருக்கு புக் திஸ் மார்னிங். புக்கு தான் நான் வாங்கினேன். ஐ ஆம் ரீடிங் த புக். த புக் அதே சென்டென்ஸ்ல ரெண்டாவது அதே லைன்ல ரெண்டாவது புக். We use the when it is clear to the listener or reader which person, animal, place or thing we are referring. அதாவது என்ன வந்து எதுக்கெல்லாம் போடணும்? ஒரு லிசனராவோ இல்லை ஒரு இருந்து அவங்களுக்கு என்ன போடணும்? அதாவது ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ் தான் போடணும். அது ஒரு பர்சன் இல்லைன்னா அனிமல், பிளேஸ் ஆர் திங்ஸ் இந்த மாதிரி இருந்தது யூஸ் பாருங்க. எக்ஸாம்பிள், ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் நாட் கில்ட்டி. ஜட்ஜ், ஜட்ஜுக்கு போடணும். அவங்களுக்கு போடணும். நெக்ஸ்ட், we use the when there is only one such thing. அதாவது இந்த உலகத்தில் ஒரு thing, ஒரு பொருள், அது ஒரே ஒரு பொருள் ஒண்ணுதான். ஒன்றே ஒரு பொருள், அதுக்கு வந்து நம்ம வந்து போடுவோம். The earth goes around the sun. The earth அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? போடுவோம். நெக்ஸ்ட், we usually use the before ordinal numbers. Ordinal numbers அப்படின்னு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து ஆர்டினல் நம்பர். 1, 2 ஆர்டினல் நம்பர். இப்போ ஆர்டினல் நம்பர்ஸுக்கு முன்னாடி போடணும். இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ லிவ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர். தேர்ட் ஆர்டினல் முன்னாடி என்ன பண்ணணும்? போடணும். நெக்ஸ்ட், we use the before some proper noun such as. அதாவது ப்ராப்பர் நவுன்ஸுக்கு முன்னாடி நம்ம போடணும். அப்போ இதுல ப்ராப்பர் நவுன் என்ன? த இந்தியன் ஓஷன், த அரேபியன்ஸ், இந்த மாதிரி உள்ள வேர்டுக்கு நம்ம என்ன போடணும்? போடணும்.
So we use the before names of most building, landmark, monuments and natural wonders. பில்டிங்காக இருக்கட்டும், லேண்ட்மார்க்காக இருக்கட்டும், மானுமெண்ட்டாக இருக்கட்டும், நேச்சுரல் ஒண்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ள வேர்ட் நம்ம என்ன போடுவோம், போடுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, பார்க் ஹோட்டல், இது வந்து ஒரு லேண்ட்மார்க். ஸோ அதுக்கு போடுவோம். தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஒன். ஸோ அது வந்து என்னது, போடுவோம். நெக்ஸ்ட் we use the before names of place containing of இப்போ நேம் ஆஃப் அ பிளேஸ், அதுக்கு என்ன போடுவோம், அதுக்கு நம்ம கண்டிப்பா தான் போடுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, த ரிபப்ளிக் ஆஃப் சைனா, நேம் ஆஃப் த பிளேஸ். ஸோ அதுக்கு வந்து போடுவோம். நெக்ஸ்ட் த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் ending in plurals. இப்போ ஒரு நேம்ஸுக்கு பின்னாடி ஒரு ப்ளூரல் சவுண்டு வந்து இப்போ கோபார்ஸ், ஐஸ்லாண்ட்ஸ் முடியுதா, ப்ளூரல்ல முடியுது. ஸோ அதுக்கு வந்து போடுவோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், எஸ் முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து போடணும். நெதர்லாண்ட்ஸ் இங்கே முடிஞ்சுக்க, அப்போ இங்க வந்து நம்ம போடணும். நெக்ஸ்ட், some proper nouns are not preceded by an article. அதாவது சில ப்ராப்பர் நவுன்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, இப்போ கான்டினென்ட், கண்ட்ரீஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், ஸ்ட்ரீட்ஸ், இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், இப்போ இந்த ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்ண மாட்டோம். கான்டினென்ட் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, கண்ட்ரீஸ் வந்து பெல்ஜியம், இந்தியா. நெக்ஸ்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் டோக்கியோ, சென்னை. நெக்ஸ்ட் ரிச்சி, ஸ்ட்ரீட். இதுக்கெல்லாம் நம்ம ஏன் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே ஒரு கேபிட்டல். ஸோ அதனால நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். Some nouns can be counted and they are called as countable. அதாவது பொருள்ல எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா அது கவுண்ட், என்ன முடியாத அளவுக்கு அன்கவுண்டபிள். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. we use a or and only before countable noun. இப்போ a leaf fell off the tree, a leafன்னு இல்லை, கவுண்டபிள் நவுனுக்கு போடணும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு என்ன போடணும், அன்கவுண்டபிள் நவுன் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அது வந்து என்ன வராது, ஆர்டிகிள். ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் கவுண்டபிள் நவுனுக்கு போடணும். கவுண்டபிள் நவுன்னா லீஃப், லீஃப் வந்து ரெண்டு இல்லை. ஸோ அதுக்கு வந்து இப்போ அதே இது ஃபர்ஸ்ட் இது அன்கவுண்டபிள் ரெயின் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன போடுவோம், அதுக்கு ஆர்டிகிள் வரவே செய்யும். The word some can be used with both countable and uncountable noun in the following ways. இப்போ வந்து கவுண்டபிள் நவுன் இல்லைன்னா அன்கவுண்டபிள் நவுன் என்ன யூஸ் பண்ண, சில இதுக்கு வந்து என்ன யூஸ், சம் யூஸ் பண்ணுவோம். ஐ வாண்ட் சம் ஆப்பிள், எனக்கு ஆப்பிள்ஸ் வந்து வேணும். வாண்ட் சம் பேப்பர்ஸ், எனக்கு பேப்பர்ஸ் வந்து, அதுக்கு நம்ம சம் யூஸ். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னா என்ன, இப்போ டூ வேர்ட்ஸ் இல்லைன்னா 3 வேர்ட்ஸ் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வரக்கூடிய என்ன ப்ரிப்போசிஷன் ஃப்ரேசஸ். அதுல எப்படிலாம் நம்ம அக்கார்டிங் டு, அலாங் வித், அட் த டைம், காஸ் ஆஃப், ஓவிங் டு, இன்ஸ்டெட் ஆஃப், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அப்படின்னா அது ப்ரிப்போசிஷன். இப்போ the cat is under the
இதுல ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்? அண்டர் அப்படிங்கிறது என்னது? ப்ரிப்போசிஷன். அதுக்கப்புறம் உள்ளது வந்து ஃப்ரேசஸ். ஸோ தான் ப்ரிப்போசிஷனல். இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதான் ஒரு 2 வேர்டு இல்லைன்னா 3 வேர்டு சேர்த்து நம்ம சொல்லக்கூடியதுதான் என்னது? ப்ரிப்போசிஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ லொக்கேஷனா இருந்தது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? அண்டர் த டேபிள், பிஹைண்ட் த ஸ்கூல், இன் த கார்னர், இந்த மாதிரி வேர்டு ப்ரிப்போசிஷனல். லொக்கேஷனா இருந்தது நம்ம இந்த டைம் இருந்தது அப்படின்னா ஆஃப்டர் த மூவி, டியூரிங் த ஃப்ளைட், அப்புறம் இன் த மார்னிங், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் டைரக்ஷன் அண்ட் மூமெண்ட். டைரக்ஷன் அண்ட் மூமெண்ட்னா த்ரோ த பார்க், ஓவர் த பிரிட்ஜ், டுவர்ட், இந்த வேர்டு தான் வந்து ப்ரிப்போசிஷன். டைரக்ஷன் அண்ட் மூமெண்ட் இருந்ததுன்னா காமன் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இப்போ காமனா இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் பை, ஃபார், ஆன், வித், இது கூட வந்து நம்ம ஃப்ரேஸ் வந்து ஆட் பண்ணி என்ன ஃப்ரேசஸ்லாம்? த ரிவர், த வே, ஆர். நான் சொன்னேன்ல த கேட் இஸ் அண்டர் த டேபிள். அதில் அண்டர் அப்படிங்கிறது என்னது? பொசிஷன். த டேபிள் அப்படிங்கிறது என்னது? ஃப்ரேஸ். ஸோ அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லி 2 வேர்டையும் ஜாயின் ப்ரிப்போசிஷன். சரியா? இதில் ஃபார்ல ஃபார் மை சிஸ்டர், ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஆன்ல ஆன் த ரூஃப், ஆன், இந்த மாதிரி 2 வேர்டு இல்லைன்னா வேர்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணி. சரியா? வித் அப்படின்னா என்னது? வித் அ லவுட் வாய்ஸ், வித் மீ, வித் தட் அப்படின்னு சொல்லுறது. ஆஃப்னா ஆஃப் த சிட்டி, ஆஃப் த புக், ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. த கீஸ் ஆர் அண்டர் த மேட். அண்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஸோ இது வந்து ஃப்ரேஸ். அண்டர் த மேட். She sat beside her friend at the concert. Her friend அப்படின்னு பொசிஷனல், at the corner phrase. பிரிச்சு நம்ம எழுதணும். We will meet after lunch. After lunch prepositional phrase. Next lesson 3. இந்த lesson 3ல tenses பார்க்க போறோம். இந்த tenses அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த டென்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எப்படி சொல்றது, அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து இங்கிலீஷில் ஓனாகவே எழுத முடியும். ஏன்னா அதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட், பாஸ்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாமே அது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சோம்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஓனாகவே இங்கிலீஷ் எழுதலாம். அண்ட் கிராமர் பார்ட்டையும் படிச்சு. ஸோ டென்சஸ்ல என்னெல்லாம் இருக்கு? ப்ரெசன்ட், பாஸ்ட், 3 இதுல என்ன அப்படி இருக்கு அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட், கண்டினியூஸ் ப்ரெசன்ட், பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட், அப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் டென்ஸ்லயும் அதுதான் இருக்கு. ஃபியூச்சர் அதாவது 1 by 1 என்னென்ன ஸ்ட்ரக்சர், எதுக்கு எந்தெந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ். இதுல ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ப்ரெசன்ட் என்ன போடணும்? சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து வர்க் இருக்கணும். கூட என்ன இருக்கணும்? எஸ் இல்லைன்னா இஎஸ் இருக்கணும். இல்லைன்னா இஎஸ் இருக்கணும். அப்புறமா ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ள. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஒரு நேம் ப்ரெசன்ட் ப்ராக்ரசிவ் டென்ஸ். சரிங்களா? அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க
கண்டினியூஸ் டென்ஸ்னா நடந்துகிட்டே இருக்கிறது. அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். அது கூட என்ன இருக்கணும், ஆர் இருக்கணும். நெக்ஸ்ட் வெர்பு கூட என்ன இருக்கும், ஐஎன்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் யூஸ். அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், சப்ஜெக்ட். அப்புறம் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் இருக்கணும். வெர்பு எதுவாக இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹேவ் கூட பீன் போடுவோம். அதுதான் இங்க அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்னவா இருக்கும், ஹேஸ் இல்லைன்னா ஹேவ், அவங்க பீன் இருக்கும். வெர்பு எப்படி இருக்கு கூட ஆப்ஜெக்ட் present tense. Next past. Next past tense. Past tense குள்ள ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, past tenseனா என்னது, கடந்த காலம். கடந்த காலத்துக்குள்ள ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வேர்ப் இருக்கணும். வேர்ப் கூட என்ன இருக்கும், பாஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். கடந்த காலத்துக்குள்ள வேர்டு தான் அதுல இருக்கும். நெக்ஸ்ட் என்னது, இதுதான் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ப்ராக்ரசிவ். கண்டினியூஸ் டென்ஸ் ப்ராக்ரசிவ். அதுக்கு எஸ் இருக்கணும். ஆர் ஆர் பார்த்தோம். இதுல பாஸ்ட் டென்ஸ்ல என்ன போடணும், வாஸ் வேர் போடணும். எஸ் கூட சப்ஜெக்ட் கூட வாஸ் வேர் இருக்கணும். அதே இது வேர்பு கூட என்ன இருக்கும், என்ஜி இருக்கும், ஆப்ஜெக்ட். இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்குள்ள ஸ்ட்ரக்சர் என்ன, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹேஸ் ஹேவ்னு தான் நம்ம. இதுல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் கூட ஹேட் யூஸ் பண்ணுவோம். வேர்பு கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கு. பர்ஃபெக்ட் டென்ஸ்குள்ள ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுல நம்ம ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பீன் யூஸ் பண்ணுவோம். அதுல சப்ஜெக்ட் இருக்கும், ஹேட் கூட பீன் சேர்ப்போம். அந்த வேர்பு கூட என்ன இருக்கணும், அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஐஎன்ஜி வேர்புக்கு வந்து ஐஎன்ஜி கண்டிப்பா ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுதான் பாஸ்டுக்கான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கான ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். எல்லாத்துலேயுமே என்ன போடணும் அப்படின்னா வில் தான். ஃபியூச்சர் அப்படின்னா அதில் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், நெக்ஸ்ட் வில் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் வில், அது கூட என்ன இருக்கணும், பி இருக்கணும். வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கணும், ஆப்ஜெக்ட். இது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதுல வில் ஹேவ் இருக்கணும், ஹேஸ் கிடையாது, ஹேவ் இருக்கணும். வில் ஹேவ் கூட வேர்பு கூட என்ன இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். என்னவா இருக்கணும், நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ சப்ஜெக்ட் இருக்கணும். வில் கூட ஹேவ், வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம், ஆப்ஜெக்ட். இதுதான் இதுக்கான உள்ள ஃபார்முலா. சரியா, நம்ம மேக்ஸுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா போட்டு கண்டிப்பாக ஃபார்முலா இருந்தால் தான் நம்ம வந்து எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் அந்த ஃபார்முலா அப்படின்னு மட்டும்தான் அப்ளை பண்ணி நம்ம எழுத முடியும்.
மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து அப்ளை பண்ணி இது இந்த சென்டென்ஸ் இது இந்த டென்ஸ் இந்த சென்டென்ஸ் கரெக்டாக நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் சரிங்களா. இதுதான் இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணணும்னா நோட். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல எப்படி வரும்? பாசிட்டிவ்ல என்ன அண்ட் ப்ளூரல் வரும். அதுல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படி வந்தாங்க அப்படின்னா என்னென்னலாம் போடணும்? இப்போ அஃபர்மேட்டிவ் அப்படின்னா என்னது? பாசிட்டிவ். அஃபர்மேட்டிவ் அப்படின்னா என்னது? நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான். அஃபர்மேட்டிவ்க்கு என்ன? அதுல இப்போ அந்த பாசிட்டிவ்ல சிங்குலருக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன போடணும்? ஐ போடணும். செகண்ட் பர்சன்ல என்ன போடணும்? யூ போடணும். தேர்ட் பர்சன்ல ஷீ, ஹி, இட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட் பர்சன்ல வி போடணும். செகண்ட் பர்சன்ல யூ தான் போடணும். தேர்ட் பர்சன்ல ஏ போடணும். நெக்ஸ்ட் இது வந்து எல்லாமே புக் பேக்ல உள்ள கிராமர்ஸ். இது வந்து புக் பேக்ல கண்டிப்பா இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் லெசன் புக் பேக்ல இருக்கு. நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல என்ன போடுவோம்? டு நாட். எல்லாத்துக்குமே என்ன போடுவோம்? டு நாட். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல டு நாட் போடுவோம். செகண்ட் பர்சன்ல டு நாட். தேர்ட் பர்சன்ல என்ன பண்ணுவோம்? டசன்ட்னு போடுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா என்னது? நம்ம கொஸ்டின் கேட்கறது. அதுல டூ ஐ சிங் இது பாசிட்டிவ்ல வந்ததுன்னா என்ன போடுவோம்? டூ போடுவோம் ஃபர்ஸ்ட் பர்சன்ல. செகண்ட் பர்சன்ல டூ போடுவோம். தேர்ட் பர்சன்ல என்ன போடுவோம்? டஸ் போடுவோம். அந்த மாதிரி தேர்ட் பர்சன் வந்தாங்கன்னா டஸ் போடுவோம். சரியா? அப்போ இங்க வந்து நெகட்டிவ்ல என்ன போடுவோம்? இது வந்து நெகட்டிவ். அப்போ இது ஃபுல்லாமே நெகட்டிவ். அப்போ அதுல வந்து நாட் தான் போடுவோம். அப்போ டோன்ட். அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்னது? டசன்ட் போடுவோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன அப்படின்னா பாசிட்டிவ்ல சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன்ல என்ன போடுவோம்? ஐ ஆம் சிங்கிங். ஐ தான் போடுவோம். செகண்ட் பர்சன்ல யூ ஆர் சிங்கிங். யூ ஆர் சிங்கிங் போடுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல என்ன போடுவோம்? ஆம் போடுவோம். செகண்ட் பர்சன்ல என்ன போடுவோம்? ஆர். தேர்ட் பர்சன்ல இஸ் கிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ எம் ஃபர்ஸ்ட் பர்சன். அதே இது செகண்ட் பர்சன் யாராவது வந்தாங்க. அதே இது தேர்ட் பர்சன் யார்? ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு we are singing. You are singing செகண்ட் பர்சன்ல. தேர்ட் பர்சன்ல என்னது? ஆர் they are singing. ப்ளூரலுக்கு எல்லாமே ஆர் தான் போடணும். நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல என்ன போடணும்? ஐ எம் நாட், ஆரண்ட், ஏன்னா isn't, நாட். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னது? have, has நம்ம இப்போ பாசிட்டிவ்ல சிங்குலர். சிங்குலர்ல என்னது? ஐ ஹாவ் போடணும். செகண்ட் பர்சன்ல ஹாவ் போடணும். தேர்ட் பர்சன்ல தான் என்ன போடணும்? ஹாஸ் போடணும். அதையே நம்ம வந்து மேல வந்து இதுல வந்து ஒரே இதா என்ன சிங் சிங் இதுதான் வச்சிருக்கோம். எல்லாத்துலயுமே வந்து ஆப்ஜெக்ட்ல எல்லாத்துலயுமே. ஸோ அதுல ஏன் இங்க வந்து நம்ம சங் அப்படின்னு சொல்லி பண்றோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து சங் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் வந்து. நெக்ஸ்ட் ப்ளூரல்ல ஹேவ், வி ஹேவ் தான் வரும். யூ ஹேவ் தான் வரும். இங்க தே ஹேவ். அதே இது நெகட்டிவ்னா நாட் போட்டு
present perfect continuous tense. present perfect continuous tense என்ன அப்படின்னா சிங்குலர்ல என்ன போடணும்? have been ஃபர்ஸ்ட். செகண்ட் பர்சன்ல have been தான் போடணும். தேர்ட் பர்சன்ல என்ன போடணும்? has been போடணும். அதுல verb கூட என்ன போடணும்? ing போடணும். ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் இல்லை, அந்த ஸ்ட்ரக்சர் படி தான் இங்க ப்ளூரல்ல have been அப்படின்னு போடணும். தேர்ட் பர்சன்லயும் செகண்ட் பர்சன்லயும் தேர்ட் பர்சன் have been தான் போடணும். நெக்ஸ்ட் past tense. நெக்ஸ்ட் past tense. past tense என்ன அப்படின்னா affirmative அப்படின்னா என்னது? பாசிட்டிவ். affirmative அப்படின்னா பாசிட்டிவ். பாசிட்டிவ்ல சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலர்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல sang, ஐ sang. அதாவது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? கடந்த காலம். இப்போ கடந்த காலத்துல என்ன போடணும்? அந்த சிங் வந்து சாங்கா நம்ம மாறிடுது. பாடி முடிச்சு சாங் அப்படின்னு மாத்திடுது. நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன்ல யூ யூ போடணும். தேர்ட் பர்சன்ல அது கூட didn't, doesn't இல்லைன்னா don't அந்த மாதிரி போடணும். இன்ட்ராகேட்டிவ்ல அதாவது கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல டிட் இல்லைன்னா டிடன்ட்னு நம்ம கேட்போம். செகண்ட் பர்சன்ல டிட் இல்லைன்னா டிடன்ட் சேர்ப்போம். தேர்ட் பர்சன்லயும் டிட் இல்லைன்னா டிடன்ட்னு கேட்போம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு சிங்குலர்ல ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வாஸ் போடுவோம். செகண்ட் பர்சன் ஆர் சிங்கிங் அப்படின்னு. அதே இது தேர்ட் பர்சனுக்கு வாஸ் சிங்கிங் அப்படின்னா, அது சிங்குலர்ல செகண்ட் பர்சனுக்கு வேர் போட்டு நம்ம எழுதணும். வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம பாஸ்ட் கண்டினியூ. ப்ளூரல்ல எல்லாத்துக்குமே வேர் தான் போடுவோம். வேர் தான் போடுவோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் கூட என்ன போடுவோம்? வாசன்ட் வேரண்ட் போடுவோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னது? ஹேட் தான். ஹேட் போடுவோம். எல்லாத்துக்குமே ஹேட் தான் போடுவோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு போடுவோம். ஹேட் போடுவோம். அதே இது நம்ம ஆப்ஜெக்ட் என்னவா மாறும்? சிங் அப்படிங்கிறது சாங்கா மாறும். சிங் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேட் கூட பீன் போடுவோம். ஹேட் பீன். அப்போ சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ல ஹேட் பீன் சிங்கிங். had been singing. first person and second person, third person in மூணு இதுல had been singing அப்படின்னு சொல்லுவோம். verb கூட ing கண்டிப்பா சேர்த்து. past perfect continuous verb கூட future tense. future tense அப்படின்னா நிகழ்காலம். அந்த இதுல அஃபர்மேட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் அர்த்தம். அஃபர்மேட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் அர்த்தம். அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் என்னது? வி இல்ல ஐ இல்லைன்னா வி போடும். அது கூட ஷால் போட்டு தான் ஷால் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம சேர்க்கணும். அதே இது செகண்ட் பர்சன்ல வில் போடுவோம். தேர்ட் பர்சன்ல ஹி ஹி இட் இல்லைன்னா தே போடும். நெக்ஸ்ட் நெகட்டிவ்னா அது கூட நாட் போட்டு போடுவோம். வாசன்ட் இல்லைன்னா ஓன்ட். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல வில் பி போடும். இதுல ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் பி பிளஸ் verb பிளஸ் ing பிளஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து
ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோம். அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஐ வில் பி சிங்கிங் பை திஸ் டைம் டுமாரோ. நான் இந்த டைம் நான் எப்படியாவது பாடி முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல அது. நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன்ல என்ன போடணும்? வில் பி சிங்கிங் தான் போடணும். தேர்ட் பர்சன்ல தே வில் பி சிங்கிங் போடணும். நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல வந்து அந்த வில் பி அப்படிங்கிறத ஓன்ட் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஷார்ட் ஃபார்ம்ல வில் பி அப்படின்ட்டு பிளஸ் ஓன்ட் பி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசனுக்குள்ளைய கிராமர் பார்ப்போம். 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபோர்த் லெசனுக்குள்ள கிராமர் பார்ப்போம். அதுல என்ன அப்படின்னா கன்ஜக்ஷன் வேர்டு. அதாவது கன்ஜக்ஷன் வேர்டுனா என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு சென்டென்ஸும் வந்து ரிலேட் ஆகி தான் ரிலேட் ஆகி இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு வேர்டு போடுவோம். ஹேண்ட் போடுவோம், தென் போடுவோம், போத் போடுவோம். இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் வர்றது தான் என்னது கன்ஜக்ஷன் வேர்டு. சரிங்களா? தேட் போடுவோம். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. கன்ஜக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ் ஆர் லிங்க் வேர்ட்ஸ். அதாவது இது வந்து ஒரு கனெக்டர் வேர்ட். சரியா? வி யூஸ் கன்ஜக்ஷன்ஸ் டு ஜாயின் வேர்ட்ஸ் a group of words or sentences. அதாவது ஜாயின் வேர்டாக இருக்கணும், ஜாயின் வேர்டாக இருக்கணும் அண்ட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸாகவும் இருந்தாங்க. குரூப் ஆஃப் வேர்ட்ஸாகவும் ஜாயின் வேர்ட்ஸாகவும் அப்படின்னா அதில் நம்ம கன்ஜக்ஷன். சரிங்களா? there are 3 types of conjunction. என்ன அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன் அண்ட் கோரிலேஷன் கன்ஜக்ஷன். 3 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்துட்டாலே என்ன போடணும் அப்படின்னா ஃபேன் வாய்ஸ். அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும், ஃபேன் வாய்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அண்ட் ஆர் ஃபார் அதர்வைஸ் ஸோ பட் எட் as well as எக்ஸெட்ரா. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஃபேன் பாய்ஸ் அப்படி ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இதுல எஃப் அப்படின்னா என்னது ஃபார், ஏ வந்து அண்ட், என் வந்து நார், பி வந்து பட், ஓனா என்னது ஆர், ஒய் எட், எஸ் வந்து ஸோ. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ல இந்த வேர்டை தான் நம்ம மோஸ்டாவே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ல வென், தோ, ஆல்தோ, when, though, although, since, until, till, after, as, before. இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு மூமெண்ட்ல, ஆக்ஷன்ஸ்ல, டியூரேஷன், டைம்ல வந்து ஆட் பண்ணக்கூடியதுதான் இந்த சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோரிலேஷன் கன்ஜக்ஷன். கோரிலேஷன் கன்ஜக்ஷன் அப்படின்னா நெய்தர் நார், எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லி. இப்போ ராமுவும் ராஜுவும் 2 பேருமே வராம ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரு ஃபங்க்ஷன் வரல அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெய்தர் நார்ன்னு யூஸ் பண்ணுவோம். எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லி அப்படி எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா ராமுக்கு பதிலாக ராஜு வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம், அதுக்கு வந்து எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்ததுன்னா கன்ஜக்ஷன்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்ததுன்னா அண்ட், நாட் ஒன்லி, பட் ஆல்சோ, ஆஸ் வெல் அஸ், மோர் ஓவர், இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு ரீசனா இருந்தது அப்படின்னா பிகாஸ், சின்ஸ், பிஃபோர், ஆஃப்டர், அந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரீசனுக்கு ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராஸ்ட். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எக்ஸ்லமேட்டரி மாதிரி ஒரு ஆச்சரியமா நம்ம பார்க்கக்கூடியது. அந்த இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பட், எட், ஸ்டில், நெவர்த்லெஸ், ஆன் த அதர் ஹேண்ட், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராஸ்ட். நெக்ஸ்ட் ரிசல்ட் ஆர் பர்பஸ்.
ஷோ ரிசல்ட் ஆர் பர்பஸ். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா therefore, so that, hence, thus இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டு இண்டிகேட் டைம் அப்படின்னா ஒரு டைமுக்குள்ள அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் when, while, after, until, இந்த இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டு ஆட் கண்டிஷன், ஒரு கண்டிஷன் ஒரு நம்ம கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னது அன்லெஸ், வெதர், இன்கேஸ், ப்ரொவைடட், தட். இன்கேஸ் நீ அந்த இதை பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுவோம்ல. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் சாய்ஸ் அப்படின்னா இப்போ இந்த பொருளுக்கு பதிலாக இந்த பொருளை வைப்போம், அவனுக்கு பதிலாக சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் சாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எய்தர் ஆர் இல்லைன்னா நெய்தர் ஆர் அதர்வைஸ் அப்படின்னு இந்த கன்ஜெக்ஷன் தான் நம்ம வந்து கோரிலேஷன்ல போடுவோம். நெக்ஸ்ட் டு டினோட் கம்பேரிசன், அதில் லைக் வைஸ், சிமிலர்லி அதை வந்து நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் டு டினோட் பிளேஸ்க்கு வந்து வேர், வேறவர் இந்த மாதிரி போடுவோம். நெக்ஸ்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ரேங்க் அப் பட் ஹீ டிடன்ட் ஸ்பீக் டு மீ. பட் ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கும் போது இந்த கன்ஜெக்ஷன் வேர்டை போட்டால் மட்டும்தான் என்ன வரும், ஒரு சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகி வரும். ஸோ அதுக்கு தான் இந்த கன்ஜெக்ஷன் வேர்டை போடுறோம். ஐ ரேங்க் அப், நான் வந்து ஃபோன் பண்ணினேன், அவள் வந்து என்னோட காலை வந்து இல்லை, அவன் என்னோட. நெக்ஸ்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். இந்த ஆட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பிரெட் அண்ட் பட்டர், சாரி அண்ட் பிளவுஸ், இந்த மாதிரி உள்ள ஜாயின் லெட்டர்ஸ்க்கு வந்து அண்ட் போடுவோம். இப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நெக்ஸ்ட் ஃபினிஷ் யோர் ஒர்க் ஆர் யூ வில் நாட் பி சென்ட் ஹோம். நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடியல அப்படின்னா நீ உன் வீட்டுக்கு நீ போக முடியாது. அதை பண்ணுவோம் நம்ம ஆர் போடுவோம். நெக்ஸ்ட் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், அதில் என்ன போடுவோம், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ். அதாவது ஒரு நம்ம சொல்றது, நீ வந்து ஒர்க் ஹார்ட் பண்ணலை அப்படின்னா ஆயிரும், நீ ஃபெயில் ஆயிடுவ. அதுக்கு நம்ம அன்லெஸ் அப்படின்னு. வெயிட் டில் ஐ ரிட்டர்ன், வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். டில் அப்படின்னா நான் வரைக்கும், டில். அதுக்கு அப்புறம் இஸ் ஹானஸ்ட் தோ ஹி இஸ் வர் அப்படின்னா அவன் ரொம்ப உண்மையானவன் அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் அதுக்கு என்னது, போத் இல்லைன்னா நெய்தர் நார் தான் போடுவாங்க. இஸ் போத் எ சிங்கர் அண்ட் டான்ஸர். ஷீபா வந்து டான்ஸும் ஆடுவா, சாங் பாடவும் செய்வோம். அதுக்கு என்ன போடுவோம், போத் போடுவோம். ரெண்டுமே பண்ணுவா அப்படின்னா போத். இப்போ நீங்க ரெண்டு பேருமே இங்க வாங்க, யூ போத் ஆர் கம் ஹியர் அப்படின்னு அந்த போத் போடுவோம். நெக்ஸ்ட் நெய்தர் ஜான் ஆர் ராம் ஹாஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். அதாவது ஜானும் ராமும் இந்த ஃபங்க்ஷனை ரெண்டு பேரும் சேர்ந்தே என்ன பண்றாங்க, ஃபங்க்ஷனை அட்டன். அதுக்கு தான் நெய்தர் போடும். எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம்னா இங்க எய்தர் இங்க ஆர் அப்படின்னு போட்டு பண்ணுவோம். ஜானுக்கு பதிலாக ராம் வந்து ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண. நெக்ஸ்ட் அதே லெசன்ல நெக்ஸ்ட் கிராமர் என்ன அப்படின்னா ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபைனைட் அண்ட் அன்ஃபைனைட். ஃபைனைட் வேர்ப்ஸ்னா என்னது, ஃபைனைட் வேர்ப்ஸ்னா என்னது அப்படின்னா ஒரு வேர்பை வந்து ஒரு அதாவது இப்போ வேர்ப்ல வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து டினோட் பண்ணி சொல்லக்கூடியது தான் என்னது ஃபைனைட் வேர்ப்ஸ்.
இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. மை மதர், மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் டே. We have already finished. Goes, finished. ரெண்டுமே என்னது? Finite verbs. The words printed in bold letters are finite verbs. Finite verbs. சரியா? non-finite verbsனா என்னது? அதுல டென்சஸும் இருக்காது, டைம் ஆஃப் ஆக்ஷனும் இருக்காது. அதுதான் என்னது? நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். சரியா? அதுக்கான நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் do not change even when the subject number or person வந்து சேஞ்ச் ஆகும். சென்டென்ஸ்ல நம்பர் இல்லைன்னா பர்சன் வந்து சேஞ்ச் ஆகாங்க. ஸோ அதுதான் என்னது? நான் ஃபைனைட் வேர்ப். அதில் 3 கைண்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஃபினிட். அதுக்கு அப்படின்னா 2 + வெர்பு போடுவோம். நெக்ஸ்ட் ஜெருண்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடுவோம். பார்ட்டிசிபிள். இது 3 தான் என்னது? ஃபைனைட் டைப் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்க. My son likes to watch. So இது என்னது? Infinitive. Next, playing chess is my hobby. The play அப்படிங்கிறது என்னது? verb. அப்போ இது என்னது? gerund. driven. இது என்னது? driven out of the kingdom. The king hid himself in a forest. driven அப்படிங்கிறது என்னது? participle. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ்னா என்னது? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் a finite verb. அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஃபைனைட் வேர்ப் இல்லாம ஒரு குரூப் ஆஃப் வேர்டு இருக்கும். ஸோ அது என்னதுலான்னு பார்த்துருவோமா? எக்ஸாம்பிள் பாருங்க. an intelligent boy, a costly pen, an interesting story அப்படின்னு சொல்லி வருதா? ஸோ அது இது ஒரு phrases. Next, kinds of phrases. Kinds of phrasesல 3 kinds இருக்கு. First one என்ன? adjective. Adjective phrasesனா என்னது? It is the group of word that does the work of an adjective. It describes the noun. அதாவது ஒரு group of word இருக்கும், adjective. அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா நவுன்ல டிஸ்கிரைப் பண்ணி. ஸோ we bought chairs made of wood for our auditorium. இப்போ we bought chairs, நம்மளோட ஆடிட்டோரியத்துக்கு நாங்கள் என்ன வாங்கினோம்? சேர்ஸ் வாங்கினோம். என்ன செஞ்சது? மேட் ஆஃப் wood. இப்போ wood அப்படிங்கிறது என்னது? நவுன். மேட் ஆஃப் wood அப்படிங்கிறது என்னது? adjective. adverb phrase. verb phrase அப்படின்னா it is a phrase which functions as an adverb. This phrase supplies some information about the action. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோட சென்டென்ஸ்ல phrase எப்படி இருக்குமா? ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் இருக்கும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க? அட்வர்ப் ஃப்ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ when the patient was taken to the emergency ward, the doctors rushed there in a hurried manner. பேஷண்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி. ஸோ டாக்டர் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களோட சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி, ரொம்ப பதட்டமா இருக்கிற காமிச்சு ஆக்ஷன் தான் சொல்றது. ஏன்னா ஹரீடு மேனர். இதுதான் என்ன சொல்லுவோம்? verb phrases. Next, noun phrase. This is a phrase which acts as a noun. Phrase வந்து noun தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் noun phrase. A boy of class 10 because the house captain. A boy அப்படிங்கிறது என்னது? noun.
அப்போ ஆஃப் கிளாஸ் 10 அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஸோ அது வந்து நவுன் ஃப்ரேஸ். யா நெக்ஸ்ட் கிளாஸ். கிளாஸ்னா என்னது? A class is a group of words which consists of a finite verb. அதாவது இது வந்து finite verb-ஆ வந்திருக்கும். phrases வந்து finite verb இல்லாம வந்து கிளாஸ்னா finite verb-ஓட வந்திருக்கும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்க. A boy who is intelligent. A pen which is costly. A story which. இதில் பாருங்க, இந்த மூணையுமே பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி, அப்போ அந்த கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி பதிலும் இருக்கு. இது வந்து கிளாஸ். ஹூ இஸ் இன்டெலிஜென்ட்? யார் இன்டெலிஜென்ட்ங்க? பாய். விச் இஸ் காஸ்ட்லி? எது காஸ்ட்லியா இருக்கு? பென். நெக்ஸ்ட் விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங்? எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? எஸ் ஸ்டோரி. ஸோ அந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஃபைனைட் வேர்போட சேர்ந்து வந்ததுன்னா அது வந்து கிளாஸ். The group of words given above are classes. இப்போ கிளாஸஸ்லையும் நிறைய கைண்ட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்துடலாமா? இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ். இதுல it modifies the verb that is it tells something about the action. This class gives detail about the action. இந்த கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷனை ரொம்ப டீட்டெயில்டா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதுதான் கிளாஸ். இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. The students were sitting quietly until the teacher arrived. The until the teacher arrived இருக்குல்ல, இதுதான் கிளாஸ். இது வந்து ரொம்ப ஆக்ஷனை ரொம்ப அப்போ அதுதான் கிளாஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்கணும்? வர வரைக்கும் until the teacher arrived அப்படி அந்த வேர்டு தான் இது கிளாஸ். இதுல என்ன போட்டிருக்காங்க? The highlight part of the sentence speaks about the time of the action. Time of the action பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ்னா என்ன? This class function as the noun. அதாவது நவுனை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா whoever will get a prize. Then noun class. whoever யார் வின் பண்ணனா, யார் இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணினாங்களோ அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க. The highlighted portion acts as a noun here. The contest இங்கிறது என்னது? noun. noun class. adjective class என்ன அப்படின்னா adjective class acts as an adjective and describes a noun. இது வந்து ஒரு adjective, ஆனா அதை என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு நவுனா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ I went to the place where I was born. அதாவது நான் எங்க பிறந்தேனோ நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The highlighted words describe the place. அந்த பிளேஸ் தான் நம்ம. So I went to the place where I was born. where I was born அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ அது என்னது? adjective class. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். டெட் படிக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆல் த பெஸ்ட். நிறைய படிங்க. புக் 12th 10th வரைக்கும் உள்ள கிராமர்ஸ், ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி எல்லாமே வந்து புக்குக்குள்ளே இருந்து நீங்கள் பாருங்க. அண்டு இப்போ கிராமர் நீங்கள் பார்க்கணும், சிபிஎஸ்சி புக்
அதையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா, அது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க அத பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிராமர வந்து நம்ம போடும்போது அந்த மாதிரி படிங்க. நெறைய நெறைய படிச்சுட்டே இருங்க. அந்த லெசன மறுநாளும் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. எழுதினாலும் நீங்க பார்த்துருங்க. நெறைய வந்து நெறைய புக் படிங்க. 10க்குள்ள புக்ஸ் உள்ள இருந்தனாலும் கேட்பாங்க. இல்ல பேக்ல இருந்தனாலும் அந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே ரீட் பண்ணி நல்லாவே இந்த இதுல இருந்து எப்படி கேட்பாங்கன்னு தெரியும். ஸோ, அதனால நீங்க வந்து ஃபுல்லாவே நீங்க எல்லா ஆசிரியர் அ ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே பாஸ்